அனைவருக்கும் வணக்கம். இதுதான் உங்களின் தினசரி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குழந்தைங்க முதல் பெரியவர்கள் வரைக்கும் பிடிச்ச சைனீஸ் நூடுல்ஸ் ரெசிபி தாங்க. அது சைனீஸ் சாப்சூயி அப்படிங்கிற ஒரு நூடுல்ஸ் ரெசிபி. அது என்ன சைனீஸ் சாப்சூயி அப்படிங்கிறீங்களா? ஒன்றுமே இல்லைங்க, ஃப்ரைடு நூடுல்ஸ். அதுக்கு ரொம்ப ஜூஸியான சாஸ் கிரேவி செய்ய போகிறோம். அதை வச்சு நல்லா காரசாரமாக அதில் கலந்து சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். முதல்ல 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்து மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சுட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம். இதில் தான் நம்ம நூடுல்ஸை போட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு அதில் நம்ம நூடுல்ஸ் சேர்க்க போகிறோம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துடுங்க. நல்லெண்ணெய் வாசனையில் அதுக்கு நூடுல்ஸ் வேகும்போது உதிரியாக நல்லா ஈஸியாக வேகும். இப்போ நான் 1/4 கிலோ நம்ம ரெடிமேட் நூடுல்ஸ் வாங்கியிருக்கேன். இந்த நூடுல்ஸ் வாங்கி நான் அதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணியில் உப்பு சேர்க்க வேண்டாம். உப்பு இல்லைன்னா அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம வேக வைக்கணும். ஏன்னா இதில் உப்பு இருந்துச்சு, நல்லா உப்பு சேர்க்கலை. இந்த நூடுல்ஸ் எல்லாம் கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துட்டு இது நல்லா சாஃப்டாக ஆகணும். நம்ம விரலால் பிக்கும் போது சாஃப்டாக பிய்யணும், ஆனால் குழஞ்சி போகக்கூடாது. அந்த பக்குவத்தில் நம்ம எடுக்கணும். கவனமாக இருங்க. இது குலையாமல் பதமாக பார்த்து எடுக்க போகிறோம். இப்போ நல்லா வேக வச்சிட்ருக்கேன். நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்து காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. விரலால் பிக்கும் போது அப்படியே பிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். ஆனால் குலையில இது அப்படியே எடுத்து நம்ம ஒரு வடிகட்டியில் வடிகட்டிக்கலாம். வடிகட்டி எடுத்துட்டு இதில் நம்ம நார்மல் தண்ணியை ஊற்றி நல்லா கூல் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம சூடான தண்ணியெல்லாம் வடிகட்டிடலாம். இப்போ நம்ம எல்லா தண்ணியும் வடிகட்டியாச்சு. இப்போ சுட சுட நூடுல்ஸ் இருக்குது. இப்போ நார்மல் தண்ணியை மேலே ஊற்றிட்டு அப்படியே கிளறி விட்டு நல்லா சாஃப்டாகிடுங்க. கூலாகவும் ஆக்கிடுங்க. இது மாதிரி செய்யும் போதே இது சூடாகவே இருந்துச்சுன்னா ரொம்ப குழஞ்சிடும், ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இது மாதிரி நார்மல் தண்ணி ஊற்றும் போது நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ திரும்ப நம்ம மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு எண்ணெய் சட்டி போட்டிருக்கேன். அதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துங்க. அந்த கடலெண்ணெய் சூடானோன்னா கொஞ்சமாக நூடுல்ஸ் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். நூடுல்ஸை சேர்த்துட்டு அதை ஓரத்தெல்லாம் அப்படி சரி பண்ணி அப்படியே தோசை மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம கொண்டு வர போகிறோம். மாரி ஓரத்தெல்லாம் அப்படியே ஒதுக்கி விட்டோம்னா அப்படியே அழகாக ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். ரவுண்ட் ஷேப்புக்கு வந்த பிறகு ஒரு சாரணியை வச்சு நல்லா அழுத்தி விட்டு நம்ம ஊற்றிருக்க எண்ணெயில் அடிப்பகுதி நல்லா முருகிற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் நம்ம அழுத்தி விட்டு நல்லா பொன்னிறமாக்கிடலாம். இதுமாரி பொன்னிறமாக ஆனாலும் ஓரத்தில் தெரியும். இதுமாதிரி ஓரம் தெரிஞ்ச பிறகு பொறுமையாக எடுத்து திருப்பி போடணும். இல்லாட்டி உதிரியாக உதிர்ந்து போயிடும். இதுமாரி கவனமாக திருப்பி விட்டுட்டு திரும்பவும் ஓரத்தெல்லாம் சரி பண்ணி திரும்ப ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டாந்துட்டு இன்னொரு பக்கமும் நல்லா முருக விட்டுருங்க. இதுமாரி அழுத்தி 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக முருகலாக இருக்கணும். நடுவில் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நூடுல்ஸ் சாப்பிடும் போது ஒரு நூடுல்ஸ் முறுமுறுன்னு ஒரு நூடுல்ஸ் சாஃப்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு சரியான பதம் வந்துட்டு இப்போ எண்ணெய் சட்டிலேருந்து எடுத்து ஒரு தட்டில் அப்படியே மெதுவாக மாற்றிடுங்க. மாற்றிட்டு அப்படியே வச்சுடுங்க. நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆனோன்னு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை பார்த்து வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த நல்லெண்ணெயில் 100 கிராம் முட்டைக்கோசை நீள் வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாவை நீள் வாக்கில் வெட்டி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது 100 கிராம் கேரட்டையும் நீள் வாக்கில் வெட்டியிருக்கேன். இது எல்லா காய்கறியும் இதில் சேர்த்துட்டு லைட்டாக வதக்குங்க. ரொம்ப சாஃப்டாகக்கூடாது. அது ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் நம்ம சாப்பிடும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நூடுல்ஸுக்கு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். வேறு லைட்டாக வதக்கிட்டு இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஷெஸ்வான் சாஸ் சேர்த்துக்கலாம். இந்த சாஸ் நம்ம வீட்டிலே தயாரிச்சதுங்க. இதுக்கு காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணலை. வீட்டில் இருக்க வரமிளகா வச்சு ரொம்ப கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக நம்ம செஞ்சுருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு இதில் கொதி விடணும். அவ்வளோதான். கொதிச்சோன்னே நிறுத்திடலாம். இப்போ நம்ம சாஸ்லேயே உப்பு இருக்கும். நீங்கள் உப்பு செக் பண்ணிங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு கொஞ்சமாக பத்தலை, அதனால் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு கொதி நிலை வரணும். வந்தோடனே அடுப்பு நிறுத்திடுங்க. அவ்வளோதான். ஏன்னா இந்த கிரேவி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நம்ம நூடுல்ஸோட கலந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை நிறுத்திடலாம். இந்த கிரேவியில் நம்மளுக்கு நூடுல்ஸ்க்கு எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துட்டு நம்ம அப்படியே சுட சுட கலந்து சாப்பிடும் போது ஒரு நூடுல்ஸ் மொறுமொறுப்பாகவும் ஒரு நூடுல்ஸ் சாஃப்டாகவும் இந்த கிரேவியில் உள்ள காரத்தன்மை வெஜிடபிள்ஸ் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டல்லலாம் இந்த நூடுல்ஸ் சாப்பிடும் போது ரொம்ப காஸ்ட்லியாக தெரியும். கண்டிப்பாக செலவு ரொம்ப கம்மிங்க. இதை செய்கிறதும் கஷ்டமாக தெரியும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.